கோவையில் திமுக முப்பெரும் விழாவினை முன்னிட்டு இன்று போக்குவரத்து மாற்றம். திமுக முப்பெரும் விழாவினையொட்டி கோவை மாநகரில் இன்று ஜூன் 15ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவை கொடிசியா மைதானத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் முப்பெரும் விழா சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள், மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளனர். அவர்களின் வாகனங்கள் வருவதற்காக மாநகரில் போக்குவரத்து ஒழுங்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து பொதுக்கூட்டத்திற்கு வரும் வாகனங்கள் அவினாசி சாலை, நீலாம்பூர், சின்னியம்பாளையம், தொட்டிப்பாளையம் பிரிவு, சித்ரா சந்திப்பு வழியாக கொடிசியா மைதானத்திற்கு செல்ல வேண்டும். அதேபோல திருச்சி, கரூர், தாராபுரம், பல்லடம் மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் திருச்சி சாலையில் சூலூர் சாலை சந்திப்பில் இருந்து சூலூர் குளம், முத்துக்கவுண்டன்புதூர் ரயில்வே பாலம் வழியாக அவினாசி சாலையை அடைந்து நீலாம்பூர், சின்னியம்பாளையம், தொட்டிப்பாளையம் பிரிவு, சித்ரா சந்திப்பு மற்றும் இஷ்கான் சாலை வழியாக கொடிசியா மைதானத்திற்கு செல்ல வேண்டும். பழனி, உடுமலை, வால்பாறை, ஆனைமலை, பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் பொள்ளாச்சி சாலை, எல்&டி பைபாஸ், வெள்ளலூர் பிரிவு, வெள்ளலூர், சிங்காநல்லூர், காமராஜர் சாலை, அவினாசி சாலையை அடைந்து டைடல் பார்க், தண்ணீர் பந்தல் சந்திப்பு வழியாக கொடிசியா செல்ல வேண்டும். வாளையாறு, காக்காசாவடி, நவக்கரை, ஏட்டிமடை ஆகிய இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் பாலக்காடு சாலையில் இருந்து குனியமுத்தூர், ஆத்துப்பாலம், உக்கடம், சுங்கம், ராமநாதபுரம் சிக்னல், புளியகுளம், அவினாசி சாலை, டைடல் பார்க், தண்ணீர் பந்தல் வழியாக கொடிசியா மைதானத்திற்கு செல்ல வேண்டும். நீலகிரி, மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம் ஆகிய இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அன்னூர், குறும்பபாளையம், காலப்பட்டி நாள் ரோடு, விளாங்குறிச்சி, தண்ணீர் பந்தல் வழியாக கொடிசியா செல்ல வேண்டும். துடியலூர், கணுவாய், தடாகம், ஆனைக்கட்டி ஆகிய இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் சரவணப்பட்டி, விளாங்குறிச்சி, சேரன் மாநகர் வழியாக தண்ணீர் பந்தல் அடைந்து கொடிசியா மைதானத்திற்கு செல்ல வேண்டும். அன்னூர், கோவில்பாளையம், குறும்பபாளையம் ஆகிய இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் கோவில்பாளையம், காபி கடை, விளாங்குறிச்சி நாள் ரோடு சந்திப்பு வழியாக சேரன் மாநகர் அடைந்து கொடிசியா செல்ல வேண்டும். எனவே இந்த பகுதிகளுக்கோ அல்லது இந்த சாலைகளின் வழியாகவோ பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் பொதுமக்கள் போக்குவரத்து நெருக்கடியை தவிர்த்து தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு எளிதில் செல்வதற்கு ஏதுவாக முன்கூட்டியே தங்களது பயண திட்டங்களை வகுத்துக் கொள்வதோடு மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.